ஹலோ யூஎஸ், வெல்கம் டு கோலிவுட் சின்டாக்கிஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லோக்கி அண்ணா கூலி படத்துக்கு அடுத்து என்ன ப்ராஜெக்ட் கையில் எடுக்க போகிறாங்க, கைதி 2வா, விக்ரம் 2வா, எல்சியூ ப்ராஜெக்டில் எடுக்க போகிறாங்களா, இல்லைன்னா வேறு ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறாரா, என்ன ஏது எல்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதாவது இப்போ லோக்கி அண்ணா கூலி படத்தோட டிசாஸ்டருக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பிக் ப்ராஜெக்டை டைரக்ஷன் பண்ண போகிறாங்க மறுபடியும். அந்த பிக் ப்ராஜெக்டில் நடிக்க போகிறது ஒரு பெரிய ஹீரோ. அவரோட முந்தைய படமானது ஒரு படமே 1500 crores வசூல் பண்ணியிருக்கு. அந்த படம் புஷ்பா 2. அது வேறு யாரும் இல்லை, நம்ம அல்லு அர்ஜுன் சார் தான். இப்போ அட்லி சார் டைரக்ஷனில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் இப்போதைக்கு முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ். விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. போன வருஷம்தான் ஷூட்டிங் ஆரம்பித்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் ஷூட்டிங் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பொதுவாகவே ஒரு பிக் ப்ராஜெக்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ RRR, பாகுபலி அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் 2 வருஷம் வச்சு எடுத்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ அல்லு அர்ஜுன் சார் காம்போவில் வர அந்த ப்ராஜெக்டையும் 2 வருஷமாக எடுத்துகிட்ருக்காங்க. 2024 பாதியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து 2025 எண்டில் முடிச்சிருக்காங்க. பாதியில் முடிச்சிருக்காங்க. இப்போ விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் தான் பெருசாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஒர்க்ஸை அவங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரில. அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம். அல்லு அர்ஜுன் சாரை லோக்கி அண்ணா இப்போது ரீசெண்டாக நேர்லேயே மீட் பண்ணி ஒரு படத்தோட ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட ஸ்டோரி அல்லு அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதனால் அல்லு அர்ஜுன் சார் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 70% கன்ஃபார்ம் பண்ண நியூஸ். சரி, அப்படி இது என்ன படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேறு எந்த படமும் இல்லை, நம்ம லோக்கி அண்ணாவோட ட்ரீம் ப்ராஜெக்டான இரும்புக்கை மாயாவி. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சூர்யா சார் தான் மெயின் லீடாக பண்ணுறதா இருந்தது. அடுத்து அமீர் கான் சார்கிட்ட பண்ணுறதா இருந்தது. இது அப்படியே மாறி மாறி இப்போ அல்லு அர்ஜுன் சார்கிட்ட நிற்கி அவருக்கும் கதை ரொம்ப பிடிச்சிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, அல்லு அர்ஜுன் சாருக்கு கதை பிடிச்சிட்டு இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, மியூசிக் டைரக்டர் யாருன்னா, படத்தை ஒன்று மைத்ரி மூவி மேக்கர்ஸ், அவங்க இல்லைன்னா ஹொம்பாலே ஃபிலிம் ஃபேக்ட்ரி, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அப்படியும் இல்லை அப்படின்னா சன் பிக்சர்ஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக சான்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஓகே சொல்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு அவங்க நிறைய படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது ப்ராஃபிட் கொடுக்க அவங்க ரஜினி சாரை வச்சே நிறைய படங்கள் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இப்போ அல்லு அர்ஜுன் சாரை வச்சு இப்போது A22, A6 எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த படம் ஹிட் ஆகிட்டு அப்படின்னா இந்த படத்தையும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ மியூசிக் டைரக்டர் யாருன்னா எப்பவும் போல் நம்ம அனிருத்னா தான். இப்போ அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்டில் லோக்கி அண்ணா எடுத்தால் கரெக்டாக இருக்குமா, இல்லை கைதி 2 எடுத்தால் கரெக்டாக இருக்குமாங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.